நிகழ்ச்சியானது சில குறிப்பிட்ட பூஜைகளுடன் இந்த நிகழ்ச்சியானது இந்த தொடங்க இருக்குது. ஏற்கனவே பூஜையெல்லாம் நடந்துச்சு. இப்போ கடைசியாக தீபாராதனை இருக்கு, அதுக்கப்புறம் கல்வெட்டு திறப்பு விழா இருக்கு. இங்க பூஜை செய்து கொண்டிருக்கிறவர் வேதம் செய்யும் கருணாநிதினு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர். 12 வயதிலிருந்து வேதம் கற்றுக்கொண்டவர். ஒரு அக்ரஹாரத்துல ஒரு பிராமணரால அசரீரி ஏற்பட்டு இவருக்கு தான் வேதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவருக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டதுனால இவர் 12 வயது இருக்கும்போது இவரை கூட்டிட்டு போய் அக்ரஹாரத்துல வச்சு வேதம் சொல்லிக் கொடுக்க பிராமண சங்கம் ஒட்டுமொத்தமாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதையும் மீறி அவர் வேதத்தை கற்றுக் கொடுத்து அந்த அக்ரஹாரத்திலே அவருக்கு வீடு கொடுத்து அக்ரஹாரத்தில் அவருடைய பிள்ளையார் கோயில் அவர் தான் பூஜை பண்ணார். இதையெல்லாம் பிராமணர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கரூர் பக்கத்தில் இருக்க புலியூர்ங்கிற ஊர்ல எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே மேடையில மாரியம்மன் திருவிழா நடக்கும் பொழுது அவர் கருணாநிதி மேடையில் நிற்க வச்சு எந்த ஒரு பிராமணனுக்காவது கருணாநிதி வேதம் சொல்ற மாதிரி சொல்றதுக்கு தயாரா இருந்தா என் காலை அறுத்துக்கிறேன்டா, எவனா இருந்தாலும் வாடான்னு சொல்லி அத்தனை பிராமணர்கள் பேசவர். 12 வயதுல இதை கற்றுக்கொண்டவர். இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, அவர் எல்லா ஜாதி திருமணங்களையும் நடத்தி வைக்கிறார். எல்லா ஜாதியினுடைய கடை திருப்புழாவை திறந்து வைக்கிறார். கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். ஆகவே இது ஒரு பாரம்பரியமான ஒரு அடையாளம். அவருக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு குமரகுருபரன் பேரு. இவர் யாருன்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஆதிச்சநல்லூரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆதிச்சநல்லூர் என்பது மனிதன் முதலில் தோன்றி வரலாற்று அடையாளம் அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறை சொல்லுது. அந்த ஆதிச்சநல்லூர்ல 18வது தலைமுறையாக அந்த கோயில்ல பாண்டியராஜா கோயில்னு மகாபாரத யுத்தம் எப்படி நடக்கிறதோ அதே போன்ற ஒரு திருவிழா, போர்க்களத்துல எப்படி வேல்கம்பை எடுத்து குத்துற மாதிரி நடக்கிற நிகழ்ச்சியோ, ஆடுகள் அப்படி குத்துவாங்க, அந்த சைடு ஆடை தூக்கி போடுவாங்க, பாலாள வெட்டுற மாதிரி இப்படியே யுத்தமாய் நடக்கும். யுத்த காலத்துல நடக்கின்ற பொழுது பெண்களும் குழந்தைகளும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த கோயிலுக்குள்ள பெண்கள் குழந்தைகள் வெளியேற்றிடுவாங்க. அர்ஜுனன் அபிமன்யு இறந்த உடனே 2 மகாபாரத யுத்தத்தில் நடந்த மாதிரி கௌரவரும் பாண்டவரும் உட்கார்ந்து பேசுற மாதிரி அந்த நிகழ்வு நடக்கும். நம்ம இனிமே சமாதானம் போயிடுவோம், சண்டை வேணான்னு. அதே மாதிரி மறுபடியும் பாண்டவர்கள் கௌரவர்கள் சண்டைக்கு வர நிகழ்ச்சி. இப்படி அந்த மகாபாரத யுத்தத்துல என்ன நிகழ்வு நடக்கின்றதோ தொடர்ந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என்ற 5 நாள் தமிழகத்துல நடக்கிற ஒரே இடத்துல மகாபாரத காட்சியை அப்படியே தத்துவமாக திருவிழா நடத்தக்கூடிய இடம் பாண்டியராஜா கோயில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய வரலாறு. அந்த இடத்துக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள தோல்வதற்கு தொல்லியல் துறை அனுமதி கிடையாது, கொடுக்கல அவங்களுக்கு. ஆனால் அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் தொல்லியல் துறை எடுத்தாச்சு. அந்த ஒரு இடத்தை மட்டும் இந்த தனிப்பட்ட குடும்பத்தினுடைய சொத்தாக அவங்க அரசாங்கம் அவங்க கையில கொடுத்திருக்கிறது. அதனால 18வது தலைமுறையை சேர்ந்தவர் அவங்க இப்படி கட்டிட்டு அந்த தீவெட்டி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ண போகும்போது பெண்கள் யாரும் எதிர்த்தா வரமாட்டாங்க. கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு திருப்பியும் அவங்க வீட்டுக்கு போகும்போது பெண்கள் யாரும் எதிர்த்தா வரமாட்டாங்க. அவ்வளவு முறையான மிகப்பெரிய பாரம்பரியத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் அவர். அதனால்தான் அவரை வைத்துக் கொண்டு தேவேந்திரன் கோயிலுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய முன்னோர்களுடைய அடையாளத்தின் அடிப்படையில அதனுடைய புரட்சியின் அடிப்படையில அவரை வைத்து தர அவர் வயசை வச்சு தராங்க. இது ஒரு பாரம்பரியத்தினுடைய அடையாளம். ஆகவே அந்த அடையாள சின்னத்தினுடைய இருக்கக்கூடிய 2 நபர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த கல்வெட்டினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சியுடைய விஐபி, அரசு ஊழியர்கள் அல்ல, ஐஏஎஸ் ஆபீசர் அல்ல. நான் இது சொல்லணும்னு வருத்தப்படக்கூடாது. பாரம்பரியம் இருந்தாதான் சமூகம் இருக்கும், சமூகம் இருந்தாதான் நம்ம படிச்ச கல்விக்கே மரியாதை. நாம எல்லாரும் கல்வியை பேசுறோம், பாரம்பரியத்தை விட்டுட்டோம். அதனாலதான் அவனை பார்த்து எஸ்சின்னு சொல்றான். பாரம்பரியம் உனக்கு இருந்ததுன்னா அந்த எஸ்சின்ற அடையாளம் இருக்காது, பாரம்பரியம் நீ முன்னாடி நிற்கும். ஆகவே அந்த வகையில
அவங்க 2 பேர் இருக்காங்க. நிறைவு பூஜை நடக்க இருக்கிறது. அவர் கருணாநிதி அவர்கள், நம்ம வேதம் சொல்லும் கருணாநிதி அவர்கள் நிறைவு பூஜை செய்வார், தீபாவளி நடிப்பார். அதன் பிறகு இந்த அடிக்கல் வச்ச நிகழ்ச்சி இங்க இருக்கக்கூடிய ஊர் நாட்டாமைகள், ஊர் குடும்பங்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்க அடிக்கல் வைப்பாங்க. தேவேந்திர கலாச்சார கல்வி மேம்பாட்டுல உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவங்க இங்க இருக்காங்க. அவங்க அடிக்கல் வைப்பாங்க. அதன் பிறகு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்குவாங்க. அதன் பிறகு இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தீபாவளிக்கான ஏற்பாடுகளை கருணாநிதி அவர்கள் செய்ய மாறுகிறார்.